ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியாக எண்ணெய் நெய்லெல்லாம் பொரிக்காமல் ரொம்ப சிம்பிளாக ஆவியில் வேக வச்சு ரவை வாழைப்பழம் வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாஸ் பேன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா சர்க்கரையெல்லாம் நம்ம நல்லா கம்ப்ளீட்டாக கரைச்சி எடுக்கணும். நமக்கு பதம் எதுவும் வர வேண்டாம். சர்க்கரைலாம் நமக்கு நல்லா கரைஞ்சாலே போதும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நல்ல சர்க்கரைலாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன். இதில் ஏத்தப்பழம் எடுத்துருக்கிறேன். இதில் பாதி ஏத்தப்பழம் மட்டும் சேர்த்துருக்கிறேன். கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன் வாசனைக்காக வேண்டி. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சர்க்கரையை கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு ரவை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே வாழைப்பழத்தை அரைச்சி வச்சுருந்தோம் மிக்சியில், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சம் மட்டும் தான் நம்ம அரைக்கும்போது சேர்த்துருக்கோம். மீதி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம், மொத்தமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் ரவை அந்த வெல்லத்தோடு சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சிடலாம். இப்போ இது இருக்கட்டும். இந்த டைமில் நான் ஒரு பேன் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கேஷ்யூவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா இது ஓரளவு ப்ரௌன் கலரில் வரதுவரையும் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழமும் சேர்த்துருக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை இது சேர்க்காம கூட செய்யலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இது கூடவே எக்ஸ்ட்ரா நெய் தேவைப்படுதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா நான் நெய் சேர்க்கலை. அது கூடவே 2 வாழைப்பழம் சேர்த்துருக்கிறேன். ஓரளவு சின்ன சைஸில் இருக்கிற வாழைப்பழம் தான், ரொம்ப பெருசில் ஏத்தம்பழம் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நெய்யிலே நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அந்த தேங்காயெலாம் நல்லா அந்த வாழைப்பழம் அப்புறமா நெய்யோடு சேர்த்து நல்ல ஒரு வாசனை வரும். அது வரையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த நட்ஸ்லாம் சேர்க்காம இந்த வாழைப்பழமும் தேங்காய் துருவலும் மட்டும் சேர்த்து கூட நம்ம இந்த ரெசிபி செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஏற்கனவே ரவையை மூடி வச்சுருந்தோம்ல, அதை இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஓரளவு திக்காகி வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருந்தா வாழைப்பழம் தேங்காயெலாம் சேர்த்து வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். அது போலவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்யூ அப்புறம் அந்த கிஸ்மிஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் மட்டும் எடுத்துருக்கிறேன், மேலே லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கறதுனால நமக்கு நல்லா ஸ்வீட் நல்லா பேலன்ஸ் ஆகி கிடைக்கும். சால்ட்டு சேர்த்து நல்லா ஒருக்க அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் அடியில் பட்டர் பேப்பர் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட்டர் பேப்பர் ஆட் பண்ணணுன்னு கட்டாயம் இல்லை. நீங்கள் வாழை இலை கூட சேர்த்துக்கலாம், இல்லை எதுவும் இல்லாட்டும் பரவாயில்ல. நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனல்லே நிறைய வெரைட்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் ரெசிபி எல்லாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக இதை நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே நம்ம வச்சுருக்கிற பவுல் வச்சுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த பவுல் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஏற்கனவே கொஞ்சம் நான் வாழைப்பழம்லாம் மாற்றி வச்சுருந்தேன்னு சொன்னதில்ல, அதை இதுக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். கூடவே நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த அந்த நட்ஸும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கண்டிப்பாக அந்த மாதிரி ஆட் பண்ணணும் கிடையாது. மொத்தமாக நீங்கள் சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதிலே கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். இது பார்க்க நல்லா இருக்குங்கிறதுக்காக வேண்டி தான் அந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு அரை மணி நேரம் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். இப்போ இது இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகுது. நமக்கு நல்லாவே வெந்துடுச்சு. உங்களுக்கு செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு கத்தி ஏதாவது இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒட்டாமல் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க.
இப்போ இதை வந்து வெளியே எடுத்து வச்சிடலாம். இது நமக்கு கம்ப்ளீட்டாக ஆறி வரட்டும். இந்த மாதிரி நல்லா ஆறினதுக்கப்புறமா அந்த ஓரங்கள் தானாகவே விட்டு வந்துடும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி தானாகவே விட்டு வந்துடும். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துருக்கிறேன். கூடவே மேலே நம்ம போட்டது பட்டர் பேப்பரும் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி மாற்றி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ஹைட்டுக்கு ரொம்பவே சூப்பராக ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு கேக்குன்னு நம்ம வந்து பேக்கிங் சோடா பவுடர்லாம் போட்டு பேக் பண்ணி செய்கிறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸி. டேஸ்ட்டு வந்து ரவை வச்சு செஞ்சதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே எண்ணெய் நெய்யில் பொரித்து செய்கிற பலகாரங்களை விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஸ்கூல்லேருந்து வரும்போது நல்ல ஒரு ஃபில்லிங்காகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ கட் பண்ணி காட்டியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப ஈஸியாக ரவை வாழைப்பழம் வச்சு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி செஞ்சிடலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரெசிபி இதுவரை செஞ்சதில்லைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.